Hi students. So இன்னைக்கு நம்ம இன்னும் ரெண்டு क्वेश्चनோட வந்திருக்கோம். So இப்போ பாத்தீங்கன்னா क्वेश्चन வந்து binding energy per nucleon versus mass number curve for nuclei is shown in the figure. W, X, Y, Z are four nuclei indicated on the curve. Identify which of the following nuclei is most likely to undergo nuclear fission and nuclear fusion. ஸோ இது வந்து 2024 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், சிபிஎஸ்சி சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஒரு கொஸ்டின். அண்ட் இட்ஸ் எ வெரி சிம்பிள் கொஸ்டின். இது ஒரு 2 மார்க் தான். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. திஸ் இஸ் தி மாஸ் நம்பர். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு 4 நியூக்ளியாய் கொடுத்துருக்காங்க, ஒய், எக்ஸ், ஒய், Z. So இந்த nuclei எல்லாத்துலேயுமே which one will undergo the fission reaction and the other one which will undergo the fusion reaction அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கீ பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, ஃபிஷன்னா என்னது? நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்றது வந்து என்ன? இட் இஸ் த பிரேக்கிங் ஆஃப் எ ஹெவியர் நியூக்ளியர் இன்டு 2 லைட்டர் எலிமெண்ட்ஸ், ரைட்? அதே வந்து ஃபியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 லைட்டர் பார்ட்டிகல்ஸ் ஆர் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் அ ஹெவியர் நியூக்ளியை. அதுதானே ஃபியூஷனு. ஃபிஷன் யூஸ்வலாக எப்போ நடக்கும்? ஃபிஷன் வந்து எப்பயுமே வந்து ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியை தான் வந்து ஃபிஷன் ப்ராசஸ் அண்டர்கான் பண்ணும். அந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியோட இன்னொரு விஷயம், தட் மீன்ஸ் இன்னொரு ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதோட மாஸ் நம்பர் வந்து எப்பவுமே ஹையராக இருக்கும், ஹையர் வேல்யூவாக இருக்கும். அப்போ எந்த நியூக்ளியோட மாஸ் நம்பர் ஹையர் வேல்யூவில் இருக்கோ, லைக் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் லைக் யுரேனியம், தோரியம், போலோனியம், இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு மாஸ் நம்பர் ரொம்ப ஹையர் வேல்யூவாக இருக்கும். அட் த சேம் டைம் தே ஆர் அன்ஸ்டேபிள் நியூக்ளியர், தட் மீன்ஸ் தே வில் ஈஸிலி அண்டர்கோ த ஃபிஷன் ரியாக்ஷன். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. ஃபியூஷன் வந்து என்ன அப்படின்னா, லைட்டர் பார்ட்டிகல்ஸ் ஆர் லைட்டர் நியூக்ளியாய் தான் வந்து ஃபியூஷன் ரியாக்ஷனை அண்டர்கான் பண்ணும். ஸோ 2 லைட்டர் நியூக்ளியாய் வந்து வென் தே வில் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் அ ஹெவியர் நியூக்ளியாய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல வந்து லைட்டர் நியூக்ளியாய் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே என்ன அங்கே மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, தே வில் ஹாவ் அ லெஸ்ஸர் மாஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத நம்ம ஆர்டராக அப்படி எழுதிக்கிறோம். தட் இஸ் WXYZ. ஸோ இங்கே இருக்கிற பைண்டிங் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன் மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஆர் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், தட் இஸ் 10 power 6. ஸோ 7.5, 8, 8.5, தென் வி ஹாவ் 5. ஸோ இதுக்கான கரஸ்பாண்டிங் மாஸ் நம்பர் இங்கே பாருங்கள். இப்போ W அப்படின்னா, Wயோட பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வேல்யூ வந்து 7.5. ஸோ Wக்கு 7.5 எழுதியிருக்கோம். அதோட மாஸ் நம்பர் வந்து என்னென்ன இருக்குது? 119 இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே போட்டோம். அதே மாதிரி எக்ஸ்க்கு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வேல்யூ வந்து 8, அதோட மாஸ் நம்பர் வந்து 90, அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து ஒய்யோட பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, இருக்கிறதுலே வந்து இதில் the W is the nuclei which is having a highest mass number, that is 190. So according to the concept which we have studied about the fission and fusion reaction, so the unstable nuclei will undergo the fission reaction. That means it will breaks down and it will convert it into 2 lighter nuclei. So W will undergo nuclear fission. Okay. Next, now nuclear fusion means what I said that nuclear fusion 2 lighter elements will combine together. அப்போ இங்கே இருக்கிறதுல எது லைட்டர் பார்ட்டிகலாக இருக்குது, எதோட மாஸ் நம்பர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z. So Z will undergo nuclear fusion. So this is how you should find out, not calculate. You should find that this will undergo fission reaction and this will undergo the fusion reaction. Okay.